Morning students. Today now we are discussing about 5th chapter molecular genetics la enzymes and mechanism of replication. The last video பார்த்தோம் அப்படினு கேட்டா the proof of DNA replication Messers and Stahl experiment பார்த்தோம். அதுல நிறைய enzymes can involved in DNA replication. அத மெயினா வந்து பாருங்க DNA depending RNA polymerase இருக்கு இல்லையா? அது சொன்னோம் DNA ligase இருந்தது, helicase இருந்தது, topoisomerase இருந்தது. Okay, understand. நிறைய enzymes can involved in DNA replication. அது என்னென்ன enzymes இங்க இருக்கு? Prokaryotes என்னென்ன enzymes இருக்கு? Eukaryotes என்னென்ன enzymes இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க பாருங்க. First prokaryotes கொடுத்திருக்காங்க. Prokaryotes. Sir, prokaryotes அப்படினாவே options of true nucleus, options of nuclear membrane, membrane bound organelles எதுவுமே இருக்காது. ஓகே, அங்க இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்க்கு பேர் நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப இந்த நியூக்ளியாய்டுல அங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏவும் உனக்கு என்ன நடக்குது? ரெப்ளிகேஷன் நடக்கும். அப்ப இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு 3 என்சைம் வந்து தேவைப்படுது. 3 டைப் ஆஃப் டிஎன்ஏ பாலிமரேஸ். வந்து இருக்கு. ஓகே, அதுல 3 டைப் ஆஃப் பாலிமரேஸ் அப்படினா பாலிமரேஸ் 1, அதே மாதிரி பாலிமரேஸ் 2, அதே மாதிரி பாலிமரேஸ் 3 அப்படின்னு 3 என்சைம் இருக்கு. இப்போ இந்த பாலிமரேஸ் 1 அதர்வைஸ் கால் என்னன்னு கேட்டா கான்பர்க் என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். அம்மா குஜே பாலிமரேஸ் 1 அதர்வைஸ் கால் கான்பர்க் என்சைம். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, டிஎன்ஏ பாலிமரேஸ் 2, டிஎன்ஏ பாலிமரேஸ் 3. டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 otherwise called Kahnberg enzyme. That is one more question. Then what are the uses of these 3 enzymes? இந்த 3 enzyme உடைய வேலை என்ன? ஓகே, இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா 1 and 2 இந்த ரெண்டு என்சைமும் எதுக்கு சார் இன்வால்வ் ஆகுது அப்படினா டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம். டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும்போது ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதுல இருக்கக்கூடிய வந்து பாருங்க எல்லா மிஸ்டேக்கையும் கரெக்ட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டா டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, டிஎன்ஏ பாலிமரேஸ் 2 தான். சரி, இதுல டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற 3 அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் சார்? இப்ப இது 3 தான் இன்வால்வ் இன் எதுல சார் அப்படின்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல இன்வால்வ் ஆகுறது யார் அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸ். அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப இது ஒரு செய்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்க அப்படின்னா ப்ரோகாரியோட்ஸ்ல. அதுல யூகாரியோட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா உனக்கு எப்படி சார் ஃபார்ம் ஆயிருக்கு? யூகாரியோட்ஸ்ல அதுல பாத்தீங்கன்னா 5 டைப் ஆஃப் என்சைம் இருக்கு. 5 டைப் ஆஃப் டிஎன்ஏ பாலிமரேஸ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கோம்? 3 டைப் சொல்லிருக்கோம். இங்க 5 டைப் ஆஃப் என்ன சார் அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸ். அதுல ஆல்பான்னு ஒன்னு இருக்கு, பீட்டான்னு ஒன்னு இருக்கு, காமான்னு ஒன்னு இருக்கு, டீட்டான்னு ஒன்னு இருக்கு, சிக்மான்னு ஒன்னு இருக்கு. இது மாதிரி 5 டைப் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் இருக்கு. சரி, ஓகே. இங்க ஒரே வேலையை கொடுத்தாங்க. சார் இருக்கக்கூடிய ஆல் டைப் ஆஃப் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன சார் பண்ணா கேட்டலைசஸ். எதை கேட்டலைசிஸ் பண்ணுது அப்படின்னா பாலிமரைசேஷன் ஆஃப் நியூக்ளியோடைட். இப்போ இதனுடைய வேலை, இந்த எல்லா என்சைமோடைய வேலை கேட்டலைஸ். பாலிமரைசேஷன் ஆஃப் நியூக்ளியோடைட். பாலிமரைசேஷன் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தெரியும் ஒரு நியூக்ளியோடைட் அப்படின்னு கேட்டாவே உனக்கு என்ன எழுதுவ? அடினைன், தைமின், guanine, cytosine, sugar, phosphate. That is ஒரு நியூக்ளியோடைட். understand? அப்ப இது மாதிரி இன்னொரு நியூக்ளியோடைட் அப்படியே போயிட்டே இருக்கும். மறுபடியும் அடினைன், தைமின், guanine, cytosine, sugar, phosphate. அப்ப இது மாதிரி பிளஸ் பிளஸ் பிளஸ். ஓகே, இப்ப இது மாதிரி நிறைய வந்து பாருங்க நியூக்ளியோடைட்ஸ் உருவாக்குவது அதனுடைய வேலை.
ஓகே, எந்த எண்ட்ல அப்படின்னா 3OH வந்து பார்த்தா அப்படின்னா கார்பன் ஆட்டம்ஸ். ஓகேவா, 3OH சொல்லுவோம் இல்லையா, தேர்ட் OH என்னன்னு கேட்டா கார்பன் ஆட்டத்துல உனக்கு என்ன ஷார்ட் பீரியட்ல. ஓகே, இந்த இடத்துல 3OH இருக்கு. that is 1 2 3. இப்ப இந்த இடத்துல ஓகே, அப்ப இந்த இடத்துல இந்த நியூ ஸ்டாண்ட் நியூக்ளியோடைட்ஸ் உருவாக ஷார்ட் பீரியட்ல, அது குறுகிய காலத்துல உருவாக ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம் யார் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த 5 டைப் ஆஃப் டிஎன்ஏ பாலிமரேஸ். தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த 5 டைப் ஆஃப் டிஎன்ஏ பாலிமரேஸ் தான் கேட்டலைசிஸ் பண்ணுது. எதுக்கு சார் அப்படின்னா பாலிமரைசேஷன் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஓகே, பாலிமரைசேஷன் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் உருவாக்குது. எங்க சார் அப்படின்னு கேட்டா 3OH எண்ட்ல, 3 கார்பன் எண்ட்ல. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? இது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஷார்ட் பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப நார்மலாவே ஈகோலை பாக்டீரியா how many base pairs இருக்கும்? இப்ப ஈகோலை பாக்டீரியா எடுத்துக்கோ. இஸ் அப்ப ஈகோலை அப்படினா எஸ்கர்சியா கோலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஈகோலை பாக்டீரியாவுல இருக்கக்கூடிய நைட்ரோஜினஸ் பேஸ் பேர் எவ்வளவு அப்படின்னு கேட்டா 4.6 10⁶ பேஸ் பேர் வந்து காணப்படும் சொல்லுவோம். 4.6 10⁻6 பேஸ் பேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா காணப்படும் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இங்க ஈகோலைல ரெப்ளிகேஷன் நடக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? 38 மினிட்ஸ் நடந்துரும். ஈகோலை பாக்டீரியால டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுவதற்கு 38 மினிட்ஸ் ஆகும். இப்ப இந்த ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா ஃபாஸ்டரா நடக்கும். ஓகே, அப்ப ரெப்ளிகேஷன் உனக்கு எப்படி இருக்கு? ஃபாஸ்டராவும் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு கேட்டா உனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா அக்யூரேட்டாவும் இருக்கும். ஃபாஸ்டர் பிளஸ் என்னன்னு கேட்டா அக்யூரேட். ஓகே, நல்லா துல்லியமா இருக்குன்னு சொல்லுவோம். சம்டைம் இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா, இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு கேட்டா இதை லீட்ஸ் பண்ணி உனக்கு என்ன ஏற்படலாம்? மியூட்டேஷன் ஃபார்ம் ஆகும், திடீர் மாற்றம் ஏற்படும். அப்ப இத கரெக்ட் பண்றது யார் சார் அப்படியே? இங்கேயும் ஒரு என்சைம் தான் இன்வால்வ் ஆகுது. ஓகே, அப்ப இத கேரி அவுட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டா அங்க கரெக்டிங் டிஎன்ஏ ரிப்பேர் என்சைம் நியூக்ளியேஸ் ஆர் நியூக்ளியேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த என்சைம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த ப்ராசஸ்க்கு the deoxynucleotide triphosphate தான் சப்ஸ்ட்ரேட்டா இருந்து உனக்கு என்ன பண்ணி எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணும். ஓகே, யார் சார்? இப்ப எப்படி ATP அடினோசின் ட்ரைபாஸ்பேட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்க யார் சார் இருக்கு அப்படின்னு கேட்டா deoxy ஓகே நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லுவோம். deoxy நியூக்ளியோடைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பாஸ்பேட்? ட்ரைபாஸ்பேட். இதுதான் சப்ஸ்ட்ரேட்டா செயல்பட்டு இட் கேன் ப்ரொவைடிங் எனர்ஜி ஃபார் இன் திஸ் பாலிமரைசேஷன் ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்ப இந்த ரெப்ளிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ் வந்து பிகின் ஆகுதுல, அப்ப ரெப்ளிகேஷன் நடைபெறக்கூடிய அந்த சைட்டுக்கு ஓகே அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா தட் இஸ் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஃபோர்க், அல்லது ORI அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெப்ளிகேஷன் நடைபெறக்கூடிய அந்த பிளேஸ்க்கு என்ன பேர்? ரெப்ளிகேஷன் பிகின். எங்க ரெப்ளிகேஷன் பிகின் ஆகுதோ அதுக்கு என்ன பேரு? இனிஷியேஷன் சைட். இந்த இனிஷியேஷன் சைட்டுக்கு என்ன பேரு? ORI அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்டா? இப்ப இதுல ப்ரோகாரியோட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி 1 ORI தான் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரோகாரியோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலரா ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. இப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் அப்படின்னா இப்ப இந்த புரோட்டீன் மீது தான் உனக்கு யாரு வந்து ஃபார்ம் ஆயிருந்தா? டிஎன்ஏ அப்படியே அரௌண்ட் ஆயிருந்தது ஞாபகம் இருக்கு இல்லையா சார்? அங்க இருக்கிற நான் கிஸ்டோன் புரோட்டீன், நான் கிஸ்டோன் புரோட்டீன் மீது அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் சரி நெகட்டிவ் சார்ஜ் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அப்ப அங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏ என்ன பண்ணும்? ராப்ட் ஆயிருக்கும். அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மேக்சிமம் ஒரே ஒரு எண்டு, இந்த எண்டு தான் ஒரே ஒரு எண்டு மட்டும் தான் காணப்படும். எங்க அப்படின்னா ப்ரோகாரியோட்ஸ்ல. அப்ப ப்ரோகாரியோட்ஸ்ல வந்து ஒன்லி 1 ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ஸ் ஆர் பிரசன்ட். அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது 1 ORI மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ரிமைனிங் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா யூகேரியோட்ஸ் இருக்கு. யூகேரியோட்ஸ் வந்து பார்ப்போம், அப்புறம் பார்ப்போம்.